உண்டாக்கி, அதுவும் எப்படிப்பட்ட சஹாபாக்கள், வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். எந்த சஹாபியை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள். ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு வழி, ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு குத்துபு, ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு முஹத்திஸ். சஹாபாக்களுக்கு மேலால் யாரையும் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கிட்ட சொல்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, நபியே நீங்க சொல்லுங்க, இவ்வளவு காலமும் குர்ஆனை கொண்டு வந்து தந்து, ஹதீஸை கொண்டு வந்து தந்து, நட்டனத்தை கொண்டு வந்து தந்து, சமாதானத்தோடு வாழ வைத்து மௌத்தாக முந்தி இன்னின்னால் சுவர்க்கம் போவார், இதை செஞ்சா சுவர்க்கம், இதை செஞ்சா நரகம் என்ற சரியான நேரான வழியை காட்டி தந்ததுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்கள் செய்த கொடுக்கிற கூலி என்ன? சஹாபாக்கள் மூலம் உருவாக்கப்பட்ட தாபியூன்கள் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கிற கூலி என்ன? நல்ல விளக்கணும் இந்த விஷயம். தாபியூன்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட தபா தாபியூன்கள் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிற கூலி என்ன? கூலி கைமாறு. யாராவது ஒரு உதவி செய்தா நாங்களும் அதுக்குரிய உதவி செய்யத்தான் வேணும், அல்லது நன்றி செலுத்தணும். அந்த நன்றி எது? பெரிஷா எங்களுக்கு உதவி செஞ்சவரை எங்கேயாவது கண்டு மறுபக்கம் திரும்பி பார்த்து சிரிக்காம போனா இது அதபா, இது மரியாதையா, இது நாகரிகமா? உதவி செய்ய தேவையில்ல, கண்டு சிரிச்சு பேசினா போதுமே. இரண்டாவது கவலைப்படுவோம். எனவே நன்றி செய்வது வாஜிப், எல்லாருக்கும் நன்றி செலுத்துறோம். ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொண்டு வந்து தந்தாங்களே, ஹதீஸை கொண்டு வந்து தந்தாங்களே, நல்ல முறையை காட்டி தந்தாங்களே, இதுக்கு நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற கூலி என்ன? இதைத்தான் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். குல், நபியே நீங்க சொல்லி கொடுங்க, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. நான் சஹாபாக்களுக்கு சொல்றேன், நான் உங்ககிட்ட இப்படிப்பட்ட பிரமாண்டமான பெருமதியான மனுப்பமான தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்து நரகத்தின் விளிம்புல ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல மிருகங்களை விட மோசமாக வாழ்ந்த மக்களை சுவர்க்கத்தின் சீதேவிகளாக, சஹாபாக்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களாக நான் உங்களோட ஆக்கிவிட்டேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு கூலியும் தரவானம் என்று சொல்லுங்க, ஒரு கூலியும் வானம் என்று சொல்லுங்க. சொல்லிட்டு ஒரே ஒரு கூலிய கேளுங்க, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. கியாமத் நாள் வரையில என் குடும்பத்தை நான் விட்டுட்டு போவேன், அவர்களை நீங்க மஹப்பத்து வைக்கிறது தான் நீங்க முஸ்லிமாக இருக்கிறதுக்கு எனக்கு தர கூலி. என் குடும்பத்தை மஹப்பத்து வைங்க, அஹ்லுல் பைத்துகளை நேசிங்க. அபுல் ஹசன் அலி ஷாதுல் ரலியல்லாஹு தஆலா சாமானியமானவர்களா? அவங்களோட பேரை சொல்றதுக்கு நாங்க தகுதியற்றவர்கள். இந்த இடத்துல நாங்க எல்லாரும் அலற வச்சோம், வைத்து படிச்சோம், அவங்களோட பேர்ல யானபி ஓதினோம், அவங்கள புகழ்ந்தோம். இந்த நாவுகள் எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பெற்ற நாம் என்று தெரியுமா? லேசான ஒரு காரியமா இந்த மனாக்கிப் என்று சொல்வது? 700-800 வருஷத்துக்கு பின்னால கண்ணால காணாதவர்கள், காதால கேள்விப்படாதவர்கள், கல்புல வச்சுக்கொண்டு அல்லாஹ்வுடைய இறை நேச செல்வர், அது மட்டுமல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரத்தத்தின் ஒரு துண்டு என்று நினைச்சுக்கொண்டு வேலையெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கும் பணத்தை கஷ்டம் பார்க்காமல் செலவழித்து விட்டு உடம்பையும் நாங்கள் தியாகம் செய்து வியர்வை வடிந்தோட ஓட நாங்கள் இப்படி மனாக்கிபுக்கு கஷ்டப்படலோமே. இது தெரியாதவர்களுக்கு தெரியாது, தெரிந்தவர்களுக்கு தெரியும். வலிமார்கள், அவுலியாக்கள், குதுபுமார்கள் எல்லாருமே அதிகமானவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களை நேசிப்பது ஃபர்து. குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், நீங்க ஒரு கூலியும் தரவானும் எனக்கு, ஆனா இந்த குடும்பத்தை நேசிச்சு. குதுபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத்தைச் சேர்ந்தவர்கள். தந்தை வழியில் தாய் வழியில் ரெண்டு பக்கமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளையாக இருக்கிறார்கள். அதே போலதான் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போலதான் எங்களுடைய குதுபுல் அக்பர் மௌதுல் அஷர் அபுல் ஹசன் அலி ஷாதுல் ரலியல்லாஹு தஆலா, எங்களுடைய குதுபுல் ஹிந்த் காஜா முஹியுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா, குதுபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் அன் நாஹூரி ரலியல்லாஹு தஆலா,
வரையில தெரியுமா? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரையில. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கூட அல் மஹ்தியு இத்திரத்தி, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இன்னும் வரல, வருவாங்களே அவங்க யார் தெரியுமா? அவர்கள் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். குடும்பத்தை சேர்ந்தவங்களா? அப்படி இப்படி பேசிட கூடாதுன்றதுக்காக மின் அவுலாதி ஃபாத்திமா, ஃபாத்திமாட பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைன்னு சொன்னாங்க. ஃபாத்திமா நாயகிக்கு ஆம்பளை பிள்ளை 3 தான் இருந்தது. அதுல 2 தான் உயிர் வாழ்ந்த, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அதுல முஹசின் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிள்ளை பிறக்கும் போதே வஃபாத்தாகி தான் பிறந்தது. இதை தவிர மஹ்தி என்ற ஒரு பிள்ளைய ஃபாத்திமா நாயகி பெற்றெடுக்கல. சாதுரி நாயகம் ரசூலுல்லாஹ்வோட பிள்ளைதான், ஃபாத்திமா நாயகியோட பிள்ளைதான். ரிஃபாய் நாயகம் ஃபாத்திமா நாயகியோட பிள்ளைதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பிள்ளைதான், சந்தேகம் இல்லை. குத்துபு நாயகம் கௌதுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பிள்ளைதான். ஏன் தெரியுமா? ஹிஜ்ரி 98ல பிறக்கிறாங்க சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 93ல பிறக்கிறாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்துல தான் வாழ்ந்தாங்க, ஞானியாக வாழ்ந்தாங்க. சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வருவாங்க. சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்றதா இருந்தா 3 மணி நேரம். அப்படிப்பட்ட மாமேதை. ஹிஜ்ரி 93ல யோசிங்களே, ஹிஜ்ரி 93ல தாபியூன்கள் தபஅ தாபியங்களுடைய காலம். கடைசியாக ஒரே ஒரு சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபத்துல்லாஹ் கிட்ட கண்டாங்க. அபு துஃபைல் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வஃபாத்தாகின எப்ப தெரியுமா? ஹிஜ்ரி 110ல சஹாபி. கடைசியாக ஹஜ்ஜத்துல் விதால அவங்க கண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஹிஜ்ரி 110ல வஃபாத்தாகிறாங்க. ஆனா சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவு ஹதீஸ்ல அவங்களுக்கு எப்படி தெரியுமா சொல்ற? அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். ஹதீஸ்ல அமீருல் முஃமினீன், மூமின்களுக்கெல்லாம் அமீர், தந்தை. யாரு? சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள கண்டா யாரும் எழும்பாம நிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வேண்டுதல் மட்டுமல்ல, எங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. உலகம் போற்றும் மகான் இவங்க ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப சந்திக்க போனாலும் யா ஜாஃபர் சாதிக் என்று பேசவே மாட்டார். அல்லது இன்னாருடைய மகனேன்னு வாப்பட பேர யா ஜாஃபர் இப்னு முஹம்மத் அல் பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்ல மாட்டார். எப்படி தெரியுமா? இப்னு ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்ட மகனேன்னு தான் பேசுவார். அப்ப ரசூலுல்லாஹ்ட மகன் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் திருமணம் முடிக்க முன்னே சின்ன வயசுல வஃபாத்தாகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய மகன் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அடிக்கடி சொல்லுவேன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அலி ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. கர்பலாவுல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழியில இவர்கள் மாத்திரம்தான் மிஞ்சினாங்க. மற்ற எல்லாரையுமே அந்த யசீது ஆட்களை போட்டு கொலை செய்து தண்ணி கொடுக்காம பெத்தியாக குண்டு கண்டவர்களாக வெட்டி போட்டார். அலி ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் தான் சையதுனா முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மகன் தான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. 4-5 பரம்பரை வந்துட்டது. ஆனால் சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 100க்கு பின்னால ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சி இப்னு ரசூலில்லாஹ் இன்ஸஹனி, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையே எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்களே, எனக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்களே என்று கேட்பாங்க. நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புள்ள என்று சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு போட்டாங்க.